ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அவதார தத்துவத்தை உபதேசம் செய்கிறார். நம்முடைய பிறவியை போன்றது அல்ல அவதாரம். நாமெல்லாம் நம்முடைய கர்ம வினைகளால் பிறக்கிறோம். ஆனால் பகவான் மாயையின் துணையுடன் அவதாரம் செய்கிறார். அவதாரம் என்றால் என்ன? இறங்கி வருதல். எப்பொழுது அவதாரம் நிகழும் என்பதற்கும் பகவான் ஒரு விளக்கம் சொன்னார். என்னன்னா, எப்பொழுதெல்லாம் தர்மமானது குறைந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுது நான் அவதாரம் செய்கிறேன்னு சொன்னார். நாம் எல்லாரும் கூட உலகத்துல பிறந்திருக்கோம். நமக்கெல்லாம் கூட ஒரு பர்பஸ் ஆஃப் விசிட் இருக்கு. எதுக்காக வந்திருக்கோம்? ஒரு இடத்துக்கு போனா எதற்காக போறோம் என்பது நமக்கு தெரியும். ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண போவோம், இல்லாட்டி அந்த இடத்த சுத்தி பார்க்க போவோம். எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும். ஒரு இடத்துக்கு செல்கிறோம்னு சொன்னா எதற்காக செல்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போன்று இந்த உலகத்திற்கு நம்மெல்லாம் வந்திருக்கோமே, மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நமக்கு நம்முடைய பர்பஸ் ஆஃப் விசிட் தெரியுமா? எதற்காக இந்த மனித உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இங்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். வந்த வரவை மறந்து அப்படின்னு தாயுமானவர் பாடுறாரு இல்லையா? அது மாதிரி இந்த மனித பிறவி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சுவாமிஜி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அறத்தை கடைபிடிப்பதற்கும், அன்பை வளர்ப்பதற்கும், ஆண்டவனை அறிந்து கொள்வதற்கும், மெய்ப்பொருளாகவே தன்னை உணர்ந்து பிறவி சுழலிலிருந்து விடுபடுவதற்கும் தான் இந்த மனித உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயர்ந்த நோக்கத்தை, இந்த பர்பஸை மறந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். சரி, நாம தான் இப்படி இருக்கோமே, பகவான் அவதாரம் செய்யும் பொழுது அவருடைய வேலையெல்லாம் கரெக்டா செய்வாரா அப்படின்னா, அவர் என்ன பர்பஸ்க்காக வந்தாரோ அதை நன்றாக நிறைவேற்றுவாரான்னா, அவருக்கு நம்மை போன்ற அஞ்ஞானம் இல்லை. அவருக்கு திரிகால ஞானி, காலத்தை கடந்தவர். அப்படி இருக்கிறதுனால அவர் என்னன்னா, அவருக்கு அவதாரம் செய்யும் பொழுதும் தன்னுடைய ஸ்வரூபம் என்ன என்பது அவருக்கு தெரியும் அல்லவா? அவர் எதற்காக அவதாரம் செய்கிறாரோ அந்த நோக்கத்தை அவர் நன்றாக நிறைவேற்றுகிறார். அது அவருக்கு கிளீனா சொல்றார். என்னதுன்னா, சாதுனாம் பரித்ராணாய. இப்போ தர்மம் குறைகிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா? தர்மம் குறைகிறதுனா இப்ப தர்மம் அதர்மத்தை தனியா போய் அட்ரஸ் பண்ண முடியாது. தர்மத்தை காப்பாற்றுபவனை காப்பதன் மூலம்தான் தர்மத்தை காக்க முடியும். அதர்மம் செய்பவனை அழிப்பதன் மூலம்தான் அதர்மத்தை ஒடுக்க முடியும். ஆக சாதுனாம் பரித்ராணாய. சாதுனா யாரு? தர்மத்தை கடைபிடிக்கின்ற, அறவழியில் நிற்கின்ற நல்லவர்கள். பரித்ராணாய, அவர்களை காப்பதற்காக. ரொம்ப அழகா ஒரு பெரியவர் சொன்னார், இவ்வளவு அநியாயம் அக்கிரமம் நடக்குதே, ஏன் நரசிம்மர் அவதாரம் செய்ய மாட்டேங்கிறார்? நரசிம்மர் ஹிரண்ய கசுபுவை கொல்வதற்காக மட்டும் அவதாரம் செய்யவில்லை, பிரஹ்லாதனை போன்ற ஒரு பக்தனை காக்க வேண்டும் என்பதற்காக அவதாரம் செய்தார் அப்படின்னு சொல்லி. பிரஹ்லாதன் மாதிரி பக்தி இருந்தா பகவானுடைய அவதாரம் நிகழும்னு சொல்லுவாங்க. ஆக சாதுனாம் பரித்ராணாய, நல்லோரை, சாதுக்களை காப்பாற்றுவதற்காக ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, துஷ்கிருதாம் விநாசாய, தீமை செய்வோரை, சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற செயல்களை செய்பவர்களை விநாசாய, அழிப்பதற்காக. இது ரெண்டையும் செய்வதன் மூலம் மூன்றாவது என்ன? தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நன்றாக நிலைநாட்டும் பொருட்டும் யுகே யுகே சம்பவாமி, ஒரு யுகத்திலும், யுகந்தோறும் நான் அவதாரம் செய்கிறேன். இந்த அவதாரம் என்ற விஷயம் ரொம்ப சப்ஜெக்டிவ். நம்ம மகான்களை எல்லாம் கூட அவதாரம் அப்படின்னு சொல்றோம். இன்னும் தப்பு கிடையாது. அவரவர் பக்தியின் கோணத்துல நம்ம மகான்களை சொல்லும் போது கூட அவங்க பிறந்தாங்க அப்படின்னு சொல்றது இல்லை. அவர்கள் அவதாரம் செய்தார்கள். அவர்களுடைய பிறப்புனால ஒரு சமூகத்துல ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும். ஒரு பெரிய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் அவதாரம் செய்திருப்பார்கள். அதனாலதான் ரொம்ப ஒரு அழகான விஷயம் நம்முடைய சனாதன தர்மத்துல இந்த அவதாரம் என்ற கொள்கை. அப்போ இறைவன் நிச்சயமாக இருக்கிறார். சமூகத்துல ரொம்ப அநியாயம் அக்கிரமம் அதிகமாகும் பொழுது இந்த சமூகத்திலிருந்தே ஒரு சக்தி கிளம்பி இதை சீர் செய்யும் அப்படின்லாம் பாக்குறோம் இல்லையா?
அது போன்ற அவதாரங்கள் நிகழும். இறைவனுடைய அவதாரம் இது மாதிரி நடந்திருக்கு. இந்த அவதாரங்களை எல்லாம் நினைப்பதே ஒரு பெரிய நமக்கு புண்ணியத்தை தரக்கூடிய விஷயம். இந்த அவதாரத்தை பற்றி நினைப்பதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பகவான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்லுவார். இங்க முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பகவானுடைய பர்பஸ் ஆஃப் விசிட், அவதாரம் செய்வதன் நோக்கம் 3. ஒன்று, நல்லது செய்பவர்களை காப்பாற்றுவது. 2, தீமை செய்வோரை அழிப்பது. 3, அதன் மூலம் தர்மத்தை நிலைநாட்டுவது. இதை மிக அழகாக பகவான் செய்து கொண்டே இருக்கிறார். இது அதனால அவருடைய படைப்பல்லவா, அவருடைய சிருஷ்டி இல்லையா, அவர் படைச்ச இந்த ஒழுங்குப்பாட்டுடன், அவர் நியத்தியுடன் அவர் படைத்த இந்த பிரபஞ்சத்தை அவர் ரொம்ப அழகா ஆண்டு கொண்டிருக்கிறார். இதுல இது மாதிரி பேலன்ஸ் தவறும் போது அவரே அதை சரி செய்கிறார். இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு ரிலீஃப் தரணும் இல்ல. பகவான் இருக்கிறார், ரொம்ப அநியாயம் அக்கிரமம் ஜாஸ்தியாகும் போது அவர் நிச்சயமாக வருவார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயம். தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.